வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை செயலியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் தலைமையில். அந்த செயலியை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதை தேர்தல் அறிக்கையில் அவங்க சிறப்பாக இருக்கும் பட்சத்தில், பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும். பொதுவான ஒரு கருத்துக்களாக இருக்காது, மக்களுக்கு பயன்படணும், தமிழகத்துக்கு பயன்படணும், பல விஷயங்கள் அந்த மாதிரி நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமா இருந்தால் அது தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சரோ திமுக கழகம் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும். நம்பர் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த ஃபோன் நம்பரில் சொல்லலாம். அது 08069446900. இதை ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரு பீப் சவுண்டு கேட்கும். அதை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் டைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை டைப் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். அதுக்குடைய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9384001724. இதுவும் சொல்லலாம். இல்லை மின்னஞ்சல், அதாவது இமெயிலில் www.dmk.in/2/magnificent, அதாவது MAGNIFES2TO அப்படின்னு போட்டு .2026@dmk.in அப்படின்னு போடலாம். இது நான் கூட ஒரு பொதுவான காரியம் தாங்க சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் நிலங்களில் குடியிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது வருமானம் வராத கோயில்கள், வருமானம் வரக்கூடிய கோயில்களை விட்டுருங்க. இந்த ஸ்ரீரங்கம், சிதம்பரம், மேலே கபாலீஸ்வரர் கோயிலெலாம் விட்டுருங்க. அதெல்லாம் வருமானம் கொட்டுது, அதெல்லாம் வேணாம் நமக்கு. வருமானம் வராத கோயில்கள், ஆண்டுக்கு 1000லேருந்து 2000 ரூபா அந்த உண்டியலில் காசு வரதே பெரிய விஷயம். அந்த வருமானம் வராத கோயில்கள், இந்த கோவில் நிலங்களில் குடியிருக்காங்க பாருங்கள், இந்த ஏழைகளுக்கு அதை பட்டா போட்டு கொடுக்கலாம். அது இலவசமாக கொடுக்கலாம், இல்லை அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு நியாயமான தொகையை போட்டு அவங்களுக்கு அதை பட்டா பண்ணி கொடுக்கலாம். அந்த பட்டாவில் வர்ற காசை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணி அதில் வரக்கூடிய வட்டியை கோவில் ஊழியர்கள் அந்த மாதிரி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம், திருவிழாக்கள் நடத்தலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இதில் இதை எதிர்க்கட்சிகளும் எந்த விதமான அரசியலும் பண்ண முடியாது. அரசுக்கும் நல்ல பேர், ஏழைகளும் பயன்படுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு திட்டம் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது வருமானம் வராத கோயில்களை தாங்க சொல்கிறோம். வருமானம் வரக்கூடிய கோயில்கள் நமக்கு தேவையில்லை. வருமானம் வராத கோயில்களில் இப்படி ஒரு திட்டத்தை செஞ்சோம்னா நல்லா இருப்பாங்க. இது மேக்ஸிமம் அங்கே வசிக்கிறவங்க எல்லாருமே ஏழைகள் தாங்க. யாருமே பணக்காரங்க, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களே ரொம்ப கம்மி. அதனால் தயவுசெய்து இதை அரசு முன்னெடுக்கணும். நன்றி, வணக்கம்.